பிக் பாஸ் லைவ்ல திவாகரை பத்தி ஒரு அதிர்ச்சிகரான தகவல் இப்போ சோசியல் மீடியாலாம் பரவிட்டு இருக்கு. அது இன்னைக்கு லைவ்ல வந்திருக்கு அப்படின்றது தான் ஒரு ஷாக்கிங். இன்னொரு பக்கம் பார்வதி அவங்க வெளி உலக வாழ்க்கையில் ஒருத்தர் இருக்காரு. அப்ப வீட்டுக்குள்ள என்னமா பண்றன்ற மாதிரி ஒரு ரகசியத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் ஓட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக் பண்ணிருங்க மக்களே. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஒரு பக்கம் கமருதீனும் வினோத்தும் கார்டன் ஏரியா அந்த மெயின் டோருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூம் ரிலேட்டட் டாபிக். அப்பதான் ஒரு அதிர்ச்சி உண்மை வெளியே வருது. ஸோ பாத்ரூம் இங்கே ஒரே டாய்லெட் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. அப்போ வினோத் என்ன சொல்றாருன்னா, ஆமாடா இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றது தான் ஒரு போட்டி, இந்த மாதிரிலாம் இருக்கத்தான் செய்யும் அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு டைலாக் சொல்றாரு. அந்த டைலாக் நான் முழுசா சொல்றேன், நீங்க கேட்டுட்டு என்ன கான்டெக்ட்ல அது இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கங்க. அது ரெண்டு கான்டெக்ட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டாரு, தெரியாததான் பண்ணியிருப்பாரு அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். ஸோ அவர் தெரிஞ்சு பண்ணாருன்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றத ஒரு பக்கம் வினோத் சொல்லிட்டு, பாத்ரூமில் லேடிஸ் போயிட்ட பின்னாடி போகலாம்ல, அதை யூஸ் பண்ணலாம்ல அப்படின்ற டைலாக். அடுத்து அந்த பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா மச்சான், உட்கார்ந்துட்டு இருந்தா. இவர் போனவொன்னா அந்த பொண்ணு பேஜாராயிடுச்சு, பாவண்டா அப்படின்ற மாதிரி. என்னன்னா உட்கார்ந்துட்டு இருந்தா அது ஒரு மாதிரி பேஜாராயிடுச்சு, பாவண்டா அப்படின்ற ஒரு டைலாக் சொல்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் நானும் சொன்னேன்டா பாவண்டா பாவண்டான்னு. இவர் தெரிஞ்சு பண்ணாரு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல, ஏதோ போகணும்னு நினைச்சு போயிட்டாரு, யோசிக்கிற தன்மை இல்லை அப்படின்ற டைலாக் வருது. ஓகே, இதோட கான்டெக்ட் வந்து எனக்கு எப்படி புரியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரீதியில இருக்கு. ஓகே, இதோட கான்டெக்ட் அவர் என்ன சொல்றாருல, லேடிஸ்லாம் போனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஜென்ஸ் யூஸ் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு கான்டெக்ட். ஓகே, ஸோ இந்த கான்டெக்ட் படி தெரிஞ்சு பண்ணியிருக்க மாட்டான்னு நான் சொல்றேன். ஒரு பக்கம் கேர்ள்ஸ் வெளியே வெயிட் பண்ணிருக்கணும், ரெஸ்ட் ரூம் வெளில கேர்ள்ஸ் வெயிட் பண்ணிருக்கணும். அப்ப தெரியும் அவங்க வெயிட் பண்றது பார்க்காம திவாகர் பாத்ரூம்குள்ள போயிருக்கணும். இது ஒரு கான்டெக்ட். ஓகே, ரெண்டாவது கான்டெக்ட் என்னன்னா, அந்த பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல இருந்திருக்கணும், அப்ப இவர் உள்ள போயிருக்கணும், அந்த டோர் லாக் பண்ணாம இவர் ஓப்பன் பண்ணிருக்கணும். இந்த ரெண்டு கான்டெக்ட் தான் இருக்கு இதுல. ஓகே, ஏன்னா அந்த பொண்ணு பெஜாராயிடுச்சு, பயந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல, அது பாவண்டா அப்படின்னும் போது வெளியே இருந்தா அந்த பாவம் பயந்துருச்சு இதெல்லாம் வராது. வீட்டுக்குள்ள அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்தா மட்டும்தான் இந்த இதெல்லாம் வரும். இது ஒரு பெரிய இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அப்படின்றத கானா வினோத்தும் கமருதீனும் மட்டும் பேசியிருக்காங்க. அவர் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம எதாச்சும் நடந்திருக்கு அப்படின்னும் போது தான் வருது. இன்னொரு பக்கம் எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, அப்படி ரெஸ்ட் ரூம்ல ஆள் இருந்தா அந்த டோர் லாக் பண்ணி தானே இருக்கணும், லாக் பண்ணாம இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வியுமே வருது அந்த இடத்துல. இந்த கான்டெக்ட்ல பார்க்கும்போது அப்படி அவங்க லாக் பண்ண மறந்துட்டு இருந்து இவர் போயிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ இது ஒரு சீரியஸான இஷ்யூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இதோட கான்டெக்ட் எந்த ரீதியில இருக்குன்னு நீங்களே எடுத்துங்க. எனக்கு இது ரெண்டு ரீதியா இருக்கு, என்னன்னு தெரியல. ஆனா சோசியல் மீடியா ஃபுல்லாவுமே திவாகர் ஒரு பொண்ணு ரெஸ்ட் ரூம்ல இருக்கும்போது அவர் போய் பார்த்துட்டார் அப்படின்ற தகவலா தான் இப்போ பரவிட்டு இருக்கு. அப்படிதான் இது ஒரு இது போயிட்டு இருக்கு. ஏன் அப்படிலாம் பரவுது அப்படின்றது பாத்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் திவாகர் நடந்துக்கிற விதம் வீட்டுக்குள்ள அப்படி இருக்கு. ஏன்னா பல பெண்கள் கிட்ட போயிட்டு அவர் வந்து கிஸ்ஸு கொடுங்க, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லும் போது அவருடைய முந்தைய ஆக்ஷன்ஸ் தான் இந்த மாதிரி பல பேருக்கு தோண வைக்கிறதுக்கான காரணமே. இதை நான் நியாயப்படுத்த மாட்டேன். அவர் பண்ணது எல்லாமே அப்பப்பயே நான் தப்புன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த கான்டெக்ட்ல எனக்கு கரெக்டான விஷுவல்ஸை நம்ம பார்க்கல. இவங்க பேசுறது மட்டும் பார்த்ததால எனக்கு கரெக்டான விஷுவலா நம்மளால இது பண்ண முடியாது. அந்த ரீதியில அப்படி இவர் போயிருந்தாரு, இவங்க சொல்ற கான்டெக்ட் படி இப்படி நடந்ததுன்னா அது பெரும் தப்பு, இது மோசமான விஷயம், அப்படிலாம் பண்ணவே கூடாது அப்படின்றதான் பாயிண்ட். ஸோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா ஒன்னே மட்டும் உறுதியா எனக்கு என்ன தெரியுதுன்னா, திவாகர் மிக விரைவில் ஏதோ ஒரு பெரிய கேஸோ பெரிய ஆப்பு வாங்கிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வரப்போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இவர் நடந்து கொண்ட பிஹேவியர் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது சம்பவம் இருக்கு, திவாகரை வச்சு செய்யற சம்பவம் ஒரு நாள் வரப்போகுது, மிக விரைவில் வரப்போகுதுன்றத நம்ம கண் கூட பார்க்க போறோம் அப்படின்றது தான். கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து ரெண்டாவது வீக் ஒரு மாற்றம், இப்போ தேர்ட் வீக்ஸ்ல நிறைய மாற்றங்கள், தொடர்ந்து இப்படி மாற்றங்கள் நடக்கிறது அவருக்கு நல்ல பேரை எடுத்துட்டு போய் சேர போறதுல, இருக்கிற பேரை விட டபுள் த டைம்ஸ் டேமேஜ் தான் ஹெவியா ஆக போகுதுன்றது மட்டும் தான். ஏன்னா அந்த ஃபன்னின்றதால தப்பிக்கிறாரு, இதுக்கு மேட்ட அந்த ஃபன்னியா தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது ஒண்ணு. ஸோ அதுல உங்களுக்கு எப்படி தோணுது இந்த கான்டெக்ட்? அவங்க எனக்கு என்னமோ வெளியே வெயிட் பண்றாங்க, கொஞ்சம் கேர்ள்ஸ் எல்லாம் போனதுக்கு அப்புறம் போலாமே அப்படின்ற மாதிரி கானா வினோத் மீன்ற மாதிரி சொன்னாலுமே அந்த இது பெஜாராயிடுச்சுன்னும் போது தான் எனக்கு இடிக்குது. அந்த ஒரு இடத்துல தான் எனக்கு கான்டெக்டே இடிக்குது. அந்த இடம் மட்டும்தான். உங்களுக்கு என்ன கான்டெக்ட்ல தோணுதுன்றதை நான் சொல்றேன். ஏன்னா இது அங்க சொன்னதை உங்ககிட்ட கன்வே பண்ணி தப்பா போர்ட்ரேட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. என்ன நடந்துச்சு அது உங்ககிட்ட சொல்றேன், நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்து புரிஞ்சுக்குங்கன்றதான் என்னோட இன்டென்ஷன். ஓகே, இது ஒண்ணு. அடுத்து
இன்னொரு பக்கம் இதையும் சொல்லிடுறேன். இன்னொரு பக்கம் திவாகரை 2-3 வாட்டி அட்வைஸ் பண்ணாங்க. யாரு சபரி இவங்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுமே அவர் திருந்தாம இருக்காரு. அது அவருக்கு ரொம்ப நல்லதுக்கு இல்லை அப்படின்றதையும் அவங்க சொல்றதாவது கேட்டிருக்கலாம், அதையும் கேட்க மாட்டார். அடுத்து பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு கலையரசன் கூட பேசும்போது எனக்கும் கமருதீனுக்கும் ஒரு கம்ஃபர்டபுள் ஃபேக்டர் இருக்கு, எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் நான் இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கேன் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னொரு பக்கம் அரோரா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு அவன் இந்த சக்காலித்தி சண்டைலாம் போட விரும்பல, அவ ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அவகிட்ட தெளிவா சொல்லிட்டேன், அவனுக்கு என்னவோ அது என்கிட்ட சொல்லிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நான் பிஹேவ் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு டைலாக் சொன்னதான் எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது. என் பாய் ஃப்ரெண்டு கிட்ட நான் சொல்லிடுவேன், நான் வந்து இந்த வீட்டில் வந்து ஒரு வீடு இது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படிதான் இருக்கும், நான் வரம்பு மீறி எதுவுமே பண்ணல, அலோ பண்ணலன்ட்டு. வரம்பு மீறி நீங்க அலோ பண்ணல, எதுவும் பண்ணல, அப்ப பாக்குறவனுங்கன்னா கேனையா? எனக்கு புரியல, பாக்குறவனா கேனையா? நீங்க என்ன பேசுனீங்க நேத்து? காலைல மார்னிங் நைட்டு மிட் நைட்டு இதெல்லாம் வந்து வரம்பை மீறி போறது தான். இது வரம்பை மீறி பேசல, வரம்பை மீறி போலன்றதே தப்புன்றேன். இது நீங்க பேசுனது எல்லாமே வரம்பை மீறி பேசிட்டு அது எதுவும் நான் போல இது பண்ணலன்ற ஒரு தைரியத்தோட நீங்க வந்து பேசுறீங்களே. எனக்கு என்ன புரியலன்னா, வெளியே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்றீங்க, அப்போ அதை வச்சுக்கிட்டு இங்க ஒரு விஷயம் இப்படி கிரியேட் ஆகும்போது அது என்ன அப்படின்றது தெரியல. அப்ப நீங்க அவங்களுக்கு சீட் பண்ற மாதிரி தானே வரும். வாட் இஸ் திஸ் மக்களே? எனக்கு புரியல மக்களே. ஆல்ரெடி ஆதரவு என்னடான்னா வெளியே எனக்கு ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே பல அட்ராசிட்டிஸ் பல அட்டகாசங்கள் பண்றாங்க. இவங்களும் வெளியே எனக்கு ஒரு ஆள் இருக்கான்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்க நடந்துக்கிறது பேசுற இந்த விதங்களும் இது எப்படி சரியா இருக்கும், அது எப்படி நியாயப்படுத்துறாங்கன்னு எனக்கு புரியலையே. ஸோ இட் இஸ் நாட் அக்செப்டபிள். நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா வச்சுப்பீங்க, தேவையில்லைன்னா தூக்கி போடுறதுக்கு இது என்னது இது அப்படின்றது தான் இருக்கு. ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கள் என்ன ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்றாங்கன்றது எனக்கு புரியல மக்களே, புரியல, சுத்தமா புரியல. இதுல இன்னொரு பக்கம் வேற சொல்றாங்க பார்வதியில. நான் சொன்னேன்ல, பார்வதியை பொறுத்தவரையும் கமருதீனை அவங்க கேமுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது எனக்கு லாங் டைம் கமிட்மெண்ட் வேணும், அந்த கமிட்மெண்ட் அவன் கொடுத்துட்டானா அந்த ரீதியிலாம் எடுத்துட்டு போற வரையும் நான் முயற்சி பண்ணுவேன். ஸோ இவன் சொல்ற மாதிரி இஷ்டத்துக்கு வரதும் இஷ்டத்துக்கு போறதும் எனக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்கு அந்த லாங் டைம் கமிட்மெண்ட் வேணும், அதுக்கு தான் நான் இருப்பேன். வீட்டுக்கு வெளியும் சரி வீட்டுக்குள்ளேயும் சரி அந்த ஒரு கமிட்மெண்ட் நான் கொடுத்தனா அதில் வித்தான் ஸ்டன் பண்ணுவேன் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள அவன் அப்படி இருக்கான்னு தெரிஞ்சா அவனை என்ன மாதிரி பயன்படுத்த முடியுமோ, என் கேம்ல என்ன மாதிரி யூஸ் பண்ண முடியுமோ அந்த பேசிஸ்ல நான் யூஸ் பண்ணிட்டு போவேன்றதை சொல்றாங்க. இட் இஸ் ஏ குட் கேம். அவன் ஒரு விஷயம் இருக்கு, அதை வச்சு நான் யூஸ் பண்ணி கேம் விளையாடிக்கிறேன் அப்படின்றத நான் பண்ண போறேன்றதை சொன்னாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அரோரா ஆல்ரெடி வந்து கமருதீனை இது பண்ணிட்டாங்க. இப்போ அதே ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு வந்து பார்வதியும் கமருதீனை யூஸ் பண்ணி இந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்துட்டு போக முயற்சி பண்ண போறாங்க. இது கண்டிப்பா இப்படிலாம் நடந்தா யாருக்கு பெனிஃபிட்டா இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. இது வந்து வெரி 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 ஒஸ்ட் கேம் பிளே அப்படின்றதுல நான் ஆணித்தனமா பதிவு பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணி ஒரு கேம் விளையாடி ஒரு எமோஷனலா ஒரு ஆளை வச்சு அதை வச்சு ஏமாத்தி ஒரு கேம் விளையாடுறது நல்ல கேம் பிளேவா எனக்கு தெரியல. இது என்னோட ஒப்பீனியன்ல. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த தீவிரமான சண்டை பிக் பாஸ் லைவில் போய் கொண்டிருக்கிறது. அது என்னன்றதை அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.